தமிழ்ச்செல்வியோட பணத்தை திருடின சாவித்திரியோட கேடுகட்ட திட்டம் சீக்கிரமாவே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்காக இங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு போகும்போது அங்க சாவித்திரி ஏற்பாடு பண்ண திருடனுங்களுமே வந்து பணத்தையும் திருடிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை திருடினதும் அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வசந்தின்னு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடியே தமிழ், இப்போ என்ன பண்றது? எம்புட்டு பணம் இருந்தது, எல்லாத்தையும் ஏதோ ஒரு படுபாவி வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன தாண்டி பண்றது அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட வசந்தி கேட்க, இங்க பாருமா, நாம பதட்டப்பட வேணாம். இப்போ நேரம் நாம போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா சீக்கிரமாவே அந்த பணத்தை நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. என்னடி சொல்ற? அந்த பணத்தை எப்போ கண்டுபிடிச்சு கொடுக்கறது? இன்னைக்கே காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள்னு வேற சொன்னேன். இப்போ என்ன தாண்டி பண்ணுறது? அம்மா, அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது? போன பணத்தை எப்படியாவது திரும்ப மீட்டு எடுக்கணும். மறுபடியும் அம்புட்டு பணத்தை நம்மளால் திரும்ப எடுக்க முடியாதுமா. அதுக்காக தான் சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. அவனுங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டானுங்கம்மா, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியும் வசந்தியும் நேராக போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கும் வராங்க. விஷயம் தெரிஞ்ச இங்கே கருப்பு இருந்துக்கிட்டு, என்ன தமிழ் சொல்கிற? எம்புட்டு கஷ்டப்பட்டு இம்புட்டு பணத்தையும் நீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனா கடைசியில் ஏமா நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிருக்க கூடாதா? இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேனே. இப்படி ஏதோ ஒரு திருடங்கிட்ட பணத்தை பறி கொடுத்துட்டு வந்திருக்கியே அப்படின்னு கருப்பு சொல்ல, நானும் என்னென்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன தெரியுமா என்ன என்னோட பணத்தை திருடிட்டு போயிட போகிறாங்கன்னு? பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோன்னு. இன்னொரு பக்கம் பணத்தை திருடிக்கிட்டு போன அந்த திருடனும் எங்கள் சாவித்திரிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா, பணத்தை ஒரு வழியா திருடிட்டோம். இப்போ அந்த பணத்தை உங்ககிட்ட எடுத்துக்கிட்டு வரட்டுமா? டே வேணாண்டா, நீ வேற இந்த பக்கம் வராத. அப்படியே எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம எங்கன்னா ஓடி போயிடு. அம்புட்டு பணத்தையும் நீயே எடுத்துக்கோ. அக்கா, ரொம்ப நன்றிக்கா, நான் வரேன். டேய், அக்கா பேரை மட்டும் எங்கேயும் சொல்லிடாத. அம்புட்டு தான் நான் சொல்லுவேன். அக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு அங்கே இருந்த திருடனுங்களுமே சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பேசிக்கிட்டு இருந்த சாவித்திரி தாமரை கிட்ட, அடியே தாமரை, அந்த தமிழ்ச்செல்வி எப்படியோ டாக்டர் ஆக முடியாத அளவுக்கு நாமளும் பண்ணிட்டோம். அந்த திருடனுங்க அந்த பணத்தை பிட் பேக்கெட் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அதனால இனி எந்த கவலையும் இல்லை. இனிமே அந்த தமிழ்ச்செல்வி எப்படி அந்த டாக்டருக்கு படிக்கிறான்னு நாமளும் பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரம் அங்கே ஈஸ்வரியுமே வராங்க. என்ன அத்தாச்சி, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தெரியுது. காலையில ரொம்ப சோகமாவும் கோவமாவும் இருந்தீங்களே அப்படின்னு சொல்ல, அது வந்து மதனி, காலையில வந்து சொன்னீங்கல்ல, அந்த தமிழ்ச்செல்வி பணத்தை ரெடி பண்ணிட்டா டாக்டருக்கு ஃபீஸ் கட்டி டாக்டர் ஆயிடுவான்னு. ஆனா அந்த பணத்தை அவ எடுத்துக்கிட்டு போக முடியாத அளவுக்கு நாங்க பண்ணிட்டோம். என்ன அத்தாச்சி சொல்றீங்க? ஆமா, அந்த பணத்தை நாங்க ஆளை வச்சு திருடிட்டோம். ஆனா மதனி, இந்த விஷயத்த உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. தயவு செஞ்சு வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஐயோ அத்தாச்சி, நான் அப்படி சொல்லுவேனா? எனக்கும் அந்த தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகிறது பிடிக்காது தான். எப்படியோ அவள் டாக்டர் ஆகாமல் இருந்தா அதுவும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு இங்கே எல்லாருமே சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோட வீட்டில் இங்கே வசந்தி இருந்துக்கிட்டு, ஏண்டி தமிழ், பணம் காணாமல் போய் ரொம்ப நேரம் ஆகுது, இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு வசந்தி ரொம்ப கவலையோட பேசிக்கிட்டு இருக்க. இருமா, கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த நேரம் உள்ள இருந்து தமிழ்ச்செல்வியோட தங்கச்சியுமே ஃபோனை எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. அக்கா, ஏதோ பக்கத்து ஏரியால இருக்க இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, குடுடி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியுமே ஃபோனை வாங்கி பேச, இங்க பாருங்க மேடம், உங்களோட பணத்தை யாரோ பிட் பேக்கெட் அடிச்சுட்டு போயிட்டதா என்கிட்ட சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். பணம் கிடைச்சிருச்சா? பணம் கிடைச்சிருச்சுமா. அவனுங்களை நாங்கள் இங்கே தான் பிடிச்சி வச்சுருக்கோம். நீ வந்து கொஞ்சம் அடையாளம் காட்டினா அதுக்கப்புறம் உன்னோட பணத்தை நீ வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே இன்ஸ்பெக்டர் சொல்ல, இங்கே இருந்த தமிழ்ச்செல்விக்குமே ரொம்ப சந்தோஷமாகி, அம்மா, நாம் கஷ்டப்பட்டோம்ல, அந்த பணம் வீணாகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருந்ததுமா. பாரு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, பணம் கிடச்சிருச்சான், அந்த திருடனுங்களை பிடிச்சி வச்சிருக்காங்களாம். நீ வா, நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள அடையாளம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துட்டு போய் காலேஜில் ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த கருப்பு கிட்டையோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல கருப்புமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்க பாரு தமிழ், இப்போ நீ தனியாக போக வேண்டாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேருமே கிளம்பி நேராக போலீஸ் ஸ்டேஷனும் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன தமிழ்ச்செல்வி கிட்ட,
இங்க பாருமா, உன்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுட்டு போனவங்க இவனுங்களான்னு பாரு, ஒரு 4-5 பேரை நிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த தமிழ்ச்செல்வியுமே தான் கிட்ட சாப்பிடறதுக்கு காசு கேட்ட நடிச்சத ஒருத்தனையும் காய் காட்டுறாங்க. ஆமா சார், ஆமா சார், இவன் தான் என்கிட்ட வந்து எனக்கு சாப்பிட கூட பணம் இல்லை, ஏதாவது கொடுத்து உதவி பண்ணுங்கன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் பணத்தை எடுத்து கொடுக்கும்போது திடீர்னு ஒரு 3-4 பேர் பின்னாடியே ஓடியாந்து எங்கள் பணத்தையும் அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டான். அதோ அவனுங்க தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே அங்கே இருந்த எல்லாரையுமே அடையாளம் காட்டுறாங்க. உடனே கருப்பு இருந்துக்கிட்டு, சார் இவனுங்களை எல்லாரையும் எங்கேருந்து பிடிச்சிங்க அப்படின்னு கேட்க, உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, இவனுங்க பணத்தை அடிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. கடைசியில் பார்த்தா ஒரு காரில் இடித்து கீழே விழுந்தானுங்க. அவனுங்க கையில் பணம் இருக்கிறதாவும் யாரோ 4-5 பேர் துரத்திக்கிட்டு வந்ததாவும் அங்கே இருந்தவங்களாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சா கடைசியில் இவனுங்க பணம் திருடிக்கிட்டு ஓடிட்டு வந்தது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போது தமிழ்ச்செல்வியும் பணம் காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரிய வந்தது. அதனால தான் தமிழ்ச்செல்வியை கூப்பிட்டு நாங்கள் விசாரித்தோம். ஒரு நிமிஷம் இருங்க, அவனை அடித்து விசாரிச்சா யார் எதுக்காக இந்த பணத்தை திருடினதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருடிக்கிட்டு போனவனையும் பிடிச்சி தாறுமாறா பயங்கரமாகவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி வெளுத்ததில் அந்த திருடனுமே, சார் சார் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க சார். டேய் ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, தமிழ்ச்செல்வி அம்புட்டு பணம் எடுத்துக்கிட்டு போகிறது உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? உங்களுக்கு முன்னாடியே யாரும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி பணத்தை திருடி இருக்கீங்க. ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோ உள்ளே போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி பெண்டை நிமித்திடுவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் சார் சொல்லிடுறேன் சார், எங்களை அடிக்காதீங்க சார். சார் ராஜாங்க ஐயா இருக்கார்ல, அதான் அமைச்சர், அவங்களோட தங்கச்சி தான் இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி பணத்தை காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவள் அந்த பணத்தை காலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் கட்டக்கூடாது, அந்த பணத்தை எப்படியாவது நீ அங்கேருந்து திருடிக்கிட்டு நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தோம் சார். திடீர்னு ஒரு காரில் மோதி எல்லாருமே விழுந்துட்டோம் சார். சார் சார் நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, என்னை விட்டுடுங்க சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அங்கே இருந்த திருடனும் சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துக்கிட்டு, அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுடுவேனா? ஒழுங்கு மரியாதையா அமைச்சரோட வீட்டுக்கு நடைய கட்டு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, வந்து அடையாளம் காட்டு. தமிழ்ச்செல்வியையும் அழைச்சிக்கிட்டு அங்கே இருந்த திருடனுங்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக இங்கே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ்ச்செல்வி அங்கே வந்திருக்கிறத பார்த்ததும் உடனே சேது இருந்துக்கிட்டு, ஏய் உன்னை எத்தனை தடவை சொல்கிறது இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு? மறுபடியும் எதுக்காக இங்கே வந்து எங்கள் எல்லாரையும் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்க? உன்னால் ஏற்கனவே இந்த குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது போதாதா? இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு நாங்களும் நிம்மதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது உனக்கு பிடிக்கலையா? முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு வந்ததும் வராதுமா சேது தமிழ்ச்செல்வியை ரொம்ப கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்க, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, ஒரு நிமிஷம், நீங்கள் பேசினதெல்லாம் போதும், போய் உங்கள் சித்தி இருக்காங்களே சாவித்ரி, அவங்கள கூட்டிகிட்டு வெளியே வாங்க. தமிழ்ச்செல்வியோட இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறத பார்த்ததும் அங்கே இருந்த ராஜாங்க இருந்துக்கிட்டு, என்னங்க சார் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, சார் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு சார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி இருக்காங்களே சாவித்ரி, அவங்க ஆளுங்களை வச்சு தமிழ்ச்செல்வியோட பணத்தை திருடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதோ இவன் தான். டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த திருடனுமே, ஆமாங்க ஐயா, தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு பணத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை ஆளை வச்சு அந்த பணத்தை திருட சொன்னாங்க. நாங்களும் திருடணும், கடைசியில் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு திருடனுங்க சொன்னதும் அங்கே இருந்த அப்பத்தா மோகனா ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அங்கே இருந்த ஈஸ்வரியுமே, சித்ரா என்ன சித்ரா இது, இவ்வளோ சீக்கிரம் போலீஸில் சாவித்ரி மாட்டிக்கிட்டாலே, வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது வீட்டுக்குள்ளே, அதுக்குள்ளே வீட்டை விட்டு துரத்துற நிலைமை வந்துடுச்சே, பாவம் அந்த சாவித்ரி. சரி விடு, எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லது தானே. உடனே தமிழ்ச்செல்வி அங்கே இருந்து சேதுக்கிட்ட, என்னை எதுக்கு வந்தேன்னு சொன்னீங்களே, நான் ஒன்றும் அனாவசியமா உங்ககிட்ட கொஞ்சிட்டு போலான்லாம் வரல. என்னோட பணத்தை இந்த வீட்டு ஆளுங்க திருடத்துக்கு திட்டம் போட்டிருக்காங்க, அதனால தான் வந்தேன். நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல அங்கே இருந்த ராஜாங்க இருந்துக்கிட்டு, சன்னாசி அந்த சாவித்ரியை வெளியே கூப்பிடு, சாவித்ரி தாமரை வெளியே வாங்க அப்படின்னு சன்னாசி கூப்பிட 2 பேருமே இங்கே படிக்கட்டி இறங்கி வர அங்கே இருந்த தமிழ்ச்செல்வி போலீஸோட வந்திருக்கிறத பார்த்ததும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்னடி தாமரை இது, ஏதோ தமிழ்ச்செல்வி போலீஸ் கூட வந்திருக்கிறத இருக்க மாதிரி இருக்கு. அம்மா அதோ இருக்கான் பாருமா, அவன் யாருன்னு தெரியுதா? ஐயோ தாமரை, அவன் தானே நம்ம தமிழ்ச்செல்வியோட பணத்தை திருடுறதுக்கு ஆளை வச்சோம், கடைசியில் போலீஸில் மாட்டிக்கிட்டானா? ஒருவேளை நம்மளை மாட்டி விட்டுட்டானா? அம்மா எனக்குமே அதான் ஒன்றும் புரியலை.
சரி சரி, நீ பேசாம வா, நான் நிலைமையை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி தாமரை அழைச்சிக்கிட்டு நேரா அங்க வந்ததும் உடனே சாவித்திரி இருந்துக்கிட்டு, என்னண்ணே, எதுக்காக இப்போ என்ன கூப்பிட்ட? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? தமிழ்ச்செல்வி பணத்தை ஆளை வச்சு திருடுற அளவுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்க? அண்ணே, என்னன்னு சொல்ற? ஆமா, இதோ இருக்கானே, இவன் தான் சொன்னான். அண்ணே, என்னண்ணே, இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. என்னமோ தமிழ்ச்செல்வியோட பணத்தை நான் திருடினதா சொல்லிக்கிட்டு இருக்க. யார் இவனை வச்சாங்களோ, இல்ல இவன் உண்மையான வழிப்பறியா கூட இருக்கலாம்ல. தேவையில்லாத என் மேல எதுக்காகனே இவன் பழி போடணும்? சாவித்திரி அப்படியே நம்புற மாதிரி அங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துகிட்டு, என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க என்னடானா என் தங்கச்சி சாவித்திரி தான் பணத்தை திருட ஆள் வச்சுதா சொல்றீங்க. ஆனா சாவித்திரி விசாரிச்சா அப்படி யாருன்னே எனக்கு தெரியாதே இவனன்னு சொல்றா. இப்போ இங்க என்னதான் நடக்குது? எதுதான் உண்மை? ஐயோ, எனக்கு தலையே வலிக்குது. சீக்கிரமா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அங்க இருந்த ராஜாங்க சொல்ல, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு, இங்க பாருங்கம்மா, தேவையில்லாத பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இவனை 4 முட்டிக்கு முட்டி தட்டினதுக்கு அப்புறம் தான் அவன் வாயால உண்மை வந்துடுச்சு. ஒழுங்கு மரியாதையா நீங்களே உண்மையை ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு பதிலாக நீங்களே உண்மையை ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இன்ஸ்பெக்டர், என்ன இன்ஸ்பெக்டர், தேவையில்லாத ஏன் மேலே பழிய போட்டு பேசுறீங்க அப்படின்னு சாவித்திரி கோவத்தோடு பேச, அங்கே இருந்த திருடனை இங்கே இன்ஸ்பெக்டரோ 4 தட்டு தட்டின பிறகு, சார் சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். என்னோட ஃபோனை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. வேணும்னா இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்ன திருடனுமே அங்கே இருந்த ஃபோனை எடுத்து கொடுக்க, அதில் சாவித்திரி ஃபோன் பண்ணியிருக்க எல்லாமே அதில் இருக்கு. இங்கே பாருங்க சாவித்திரி, இதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பேசலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா இங்கே சாவித்திரி மாட்ட. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏ சாவித்திரி, நீ இன்னும் திருந்தவே இல்லையா? அப்போ உன் ஃபோன்ல இருந்து அந்த திருடனுக்கு ஃபோன் போயிருக்கு. நீ தான் இந்த திருட்டு வேலையை பண்ணியிருக்க. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை? இங்க பாருங்க சார், என் தங்கச்சின்லாம் பார்க்காதீங்க. முதல்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. உடனே அங்க இருந்து தமிழ்ச்செல்வி இங்க சாவித்திரி கிட்ட வந்து, இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மொய் விருந்து நடத்தினேன். அந்த மொய் விருந்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கெடா விருந்து ஏற்பாடு பண்ணீங்க. கடவுளா பார்த்து உங்களுக்கு கூலியை கொடுத்து எனக்கு நல்லது பண்ணாரு அந்த சாமி. இப்போ என் பணத்தை திருடுறதுக்காக நீங்க இப்பேற்பட்ட ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க. சார், இப்போ நான் இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ கிளம்பி போறாங்க. தமிழ்ச்செல்விய நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட சேதுவும் பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க இருந்த அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே சாவித்திரி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எதுக்காக தான் இப்படி ஒரு கேடுகட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்க? எம்புட்டு கஷ்டப்பட்டு அத்தனை ஊர் மக்களுக்கு சாப்பாடை செஞ்சு போட்டு ஏதோ அவ கஷ்டத்துக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு காலேஜில் டாக்டருக்கு படிக்கணும்னு சீட்டு வாங்கறதுக்கு போனா கேவலம் ஆளுங்களை வச்சு நீ அந்த பணத்தை திருடி இருக்க. சி, உன்னை என் வயிற்றுல பெத்ததுக்கே நான் அசிங்கப்படுறேன். நீ தான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றேன்னு பார்த்தா இதுல உன் பொண்ணு தாமரையும் கூட்டு சேர்த்து வச்சிருக்க. இன்னமும் எதுக்காக சார் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுன்னு கூட பார்க்க வேண்டாம். முதல்ல இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. அப்பயாவது இவங்க திருந்துறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தாவுமே ரொம்ப கோவத்தோட சொல்லிடுறாங்க. இன்ஸ்பெக்டருமே 2 பேரையுமே அங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க.